அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரம் 17வது அத்தியாயம் பாடல் 1517. இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கு அது புக்கு எரிந்தாற்போல் மருள் சூழ் மழக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையும் ஆமே. நம்ம உடல் மாலைன்னு ஒரு உலகத்துல இருக்கிறது. இரண்டாவது, இருள் சூழ்ந்து இருக்கின்ற அறை போல இருக்குது. அந்த அறைக்குள்ள உண்மை பொருளாகிய இறைவன் மறைந்து இருக்கின்றார். அதுதான் அந்த இருள் சூழ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. 4 வார்த்தைகள் அருமையாக: இருள் சூழ், பொருள் சூழ், மருள் சூழ், அருள் சூழ். இருட்டுல இருக்கிறோம், அந்தக்கான பொருளை விளங்கிக்கணும். மலக்கத்துல இருந்தால் கூட அவனுடைய அருள் மூலமாக வெளியே வர முடியும் அப்படின்றதுதான் ரொம்ப எளிமையா சொல்ல முடியும். அப்ப அந்த தத்துவார்த்தமா சொல்லணும்னா 4 நிலை: அஞ்ஞான நிலை, இக்னோரன்ஸ். ஒரு இருட்டு இருக்கு, எப்படி நீக்கிறது அப்படின்னாக்கா ஒரு லைட்டை கொளுத்தி வைக்கலாம், விளக்கேற்றி வைக்கலாம், அகல் விளக்கேற்றி வைக்கலாம். அப்ப என்னோட உண்மைத்தன்மை என்ன? அப்ப அதுக்கு சாதனை தேவை. எந்த மாதிரி சாதனை தேவை? நீடு ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், இன்வர்டு லுக்கிங். ஸோ யோகா, தியானம், இது போல சாதனையின் மூலமாக நாம் முயற்சி செய்யும் போது எப்படி ஒரு கரியானது பத்தட்டிட்டப்பட்டால் வைரமாக மாறுவதோ அது போல உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஆன்ம சாதனைகளை மூலம் நாம் அந்த குருவருள் திருவுருள் முயற்சியின் மூலமாக பக்குவம் அடையும் போது சகஸ்திரத்தலம் விரிவடைகின்றது. அப்ப குரு பார்வை நம் ஆன்மா மீது விழுகின்றது. இதுதான் சத்திய நிவாரணம். அப்ப அந்த கடைசியா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இறைவன் எங்கும் தனித்து இல்லை, அவன் அருளால் எங்கும் வியாபித்து உள்ளான். போய் ஒரு இடத்துல போய் தேடவும் முடியாது, எங்கும் உள்ளான். நமக்குள்ளே இருக்கிறதை உணர வேண்டும். அதுதான் அந்த அருள்மயமான சிவமாக மாறக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம உணரக்கூடிய நிலையில இருக்கலாம். இப்போ ஃபைனலா உலகியல்ல நம்ம கட்டுண்டு இருக்கக்கூடிய ஆன்மா இதை யோக சாதனை மூலமாக பக்குவம் அடைகிறோம். பக்குவம் அடைந்து குருவின் அருளை பெற்று இறைவனின் அருள் சக்தியை நம்மோது இறங்கும் போது ஆன்மா பேராந்த நிலையை அடைகின்றது அப்படின்றது இந்த பாடலுடைய பொருளை உணர்வதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னோகர் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் சத்திய நிவாதம் பாடல் 1517 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. இருள் சூழறையில் இருந்தது நாடின் பொருள் சூழ் விளக்கது புக்கிருந்தால் போல் மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே. இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கது புக்கு எரிந்தால் போல் மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து: மாயையால் சூழப்பட்டு இருக்கின்ற அறையாகிய உடம்பிற்குள் மறைந்திருக்கின்ற உண்மை பொருளை தேடி அடைந்தால் இருண்ட அறையில் தம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்களை காண்பிக்கும் விளக்கை போலவே மூலாதாரத்தில் இருக்கின்ற சோதியை சாதகத்தின் மூலம் ஏற்றி வைத்தால் மாயை சூழ்ந்த மயக்கத்தில் இதுவரை வெளிப்படாமல் இதயத்தாமரையாகிய மாபெரும் மலரில் வீற்றிருக்கின்ற குருநாதராகிய இறைவன் வெளிப்பட்டு அவரே அருள் சூழ்ந்து இருக்கின்ற தந்தையாகவும் தாயாகவும் இருப்பார். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். தேவரம் டாட்டோரிஜில பார்ப்போம். இருள் சூழ்ந்திருந்த அறையில் உள்ள பொருளை காணும் போது ஒளிமிக்க விளக்கு சென்று எரிந்தாற் போல அறியாமை சூழ்தலால் மயக்கம் பொருந்தி நின்ற உள்ளத்தாமரையின் கண் சிவன் அருள் மிகுந்து அப்பனும் அம்மையுமாய் நிற்பான். இதன் குறிப்புரையாக, எனவே விளக்கு சென்று எரிந்த பொழுது அந்த அறையில் இருள் நீங்கினால் போல் இறைவன் அருள் மிகுந்து நின்ற பொழுது உள்ளம் மருள் நீங்கி உண்மையை உணர்தல் பெறப்பட்டது. இது பயன் பற்றிய
சுட்டி கூறா ஓமை. பொருளாவது இங்கு ஒளி மயக்கத்து மலர் எனவும் நந்தியாம் எனவும் ஏயும். மலரின் கண் என உருவு விரித்து அதனையும் ஆம் என்பதனோடு முடிக்க. இதனால் முதற் சத்தி நிபாதத்தின் இயல்பு ஓமையில் வைத்து விளக்கப்பட்டது. முதற் சத்தி நிபாதத்தில் சத்தி நிவர்த்தியாய் பதிந்து நிலையாமை உணர்வை தோற்றுவித்து உலகப்பற்றை நீக்கும் என்பர் சிவாக்கிர யோகிகள். இனி 5 மந்திரங்களால் 2ஆம் சக்தி நிபாதம் உணர்த்துகின்றார் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்க அம்மா. மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1517. இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கு அது புக்கு எரிந்தாற்போல் மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையும் ஆமே. When we grope in a dark room, a lamp illumines the things sought. The Father and the Mother of grace are there for those in ignorance seeking the Lord. இருக்காங்க. இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கது புக்கு எரிந்தார் போல். இங்க எரிந்தார் போல்னு சொல்லியிருக்கிறதுனால இதை நான் அந்த 2 வரியையுமே உவமையா சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். இது போல அப்படின்னு சொன்னதுனால அதை இருட்டான ஒரு அறையில இருந்ததை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப இருள் சூழ்ந்து இருந்த அறையில இருந்தது எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா, ஒரு தெளிவும் இருக்காது, ஒரு ஒன்றும் புரியாது, அந்த அந்த இருள்ல தான் இருப்போம். அப்படி இருந்ததை எடுத்துக்கிட்டோம்னா பொருள் சூழ் விளக்கது புக்கு எரிந்தாற்போல். அங்க அந்த தெளிவை தர்ற மாதிரியான ஒரு விளக்கு அந்த அறையில எரிந்ததுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு நல்ல தெளிவு வரும், அந்த இருள் போயிடும். அந்த இருள் எங்க இருந்துச்சு இவ்வளவு நேரம் அப்படின்றதே தெரியாது இல்லையா. அந்த விளக்கு வந்துட்டா அந்த விளக்கு ஒளியில அந்த தெளிவை தர்ற அந்த விளக்கு உள்ள வந்துட்டா அந்த இருள் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இருள் எங்க நம்ம தேடினாலும் கிடைக்காது அந்த விளக்கு ஒளியில. அது போல மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி. மருள் நம்ம இது 4வது பாடல் இல்லையா. இது சரியை கிரியை யோகம் ஞானம் பார்த்தாலும் சரி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பார்த்தாலும் சரி. போன பாட்டுல மருள் நீங்கா வானவர். அந்த போன பாட்டுல நம்மளுக்கு மருள் நீங்கல. என்ன மருள் நீங்கல? நமக்கு ஆணவம் மலம் நீங்காது, ஏன்னா சித்தம் தெளிவாயிருக்கும். இன்னும் அகங்காரம் அப்படியேதான் இருக்கும். அகங்காரமும் நான் அந்த இறைவன் ஆகணும், அந்த அந்த மலமும் நீங்கினாதான் நம்ம அடுத்த இந்த 4வது நிலை. இதுதான் 4வது பாட்டு. அந்த 4வது நிலையான அந்த அகங்காரமும் நீங்கணும், அந்த ஞான நிலைக்கும் நம்ம போகணும். அந்த அந்த இதுவும் போகணும் அப்படின்னா, அகங்காரமும் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் தான் நம்ம இறைவனோட பற்றி இருக்கலாம், அதெல்லாமே நம்ம செய்யலாம். இந்த நிலை வரைக்கும் நம்மளோட முயற்சி பயிற்சி எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் பயிற்சி இருக்கும். ஆனா இந்த இடத்துல இறைவன் அருள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த இதை இங்க நான் சொல்றதா பாக்குறேன். ஏன்னா இறைவன் இதான் இறைவனும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா அவர் கூட கலக்கிறதுங்கிறது அவர் அருள் வச்சாதான் முடியும். அந்த நானுங்கிறத போக்குற ஒரு விஷயம் இறைவன் அருள் வேணும். அந்த இடத்துல இந்த மருள் சூழ்ந்து இந்த மருள் நீங்கா இருந்த அந்த போன பாட்டுல இங்க மருள் நீங்க பெறுது. அந்த மருள்ன்ற மயக்கம் எப்ப நீங்க பெறுதுன்னா மாமலர் நந்தி அவரோட குருவோட அருள் சூழ இறைவனும் அம்மையும் ஆமே. சிவ சிவ அதுதான். இது வரைக்கும் நம்ம சிவைய சிவாவா இருந்திருப்போம், இல்ல ஓம் நம சிவாயவா இருந்திருப்போம். நான் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறேன், நான்ற அகங்காரம் எனக்கு இருக்கு அப்படின்ற அந்த நிலையில இருந்திருப்போம். இந்த 3வது நிலை வர வரைக்கும் அதே நிலையில தான் இருந்திருப்போம். இந்த 4வது நிலைக்கு வந்த உடனே இந்த நானுங்கிறது நம்மளை விட்டு போகும். அந்த மருள் நீங்கணும்னா அந்த மாமலர் நந்தியோட அருள் நமக்கு சூழ்ந்து இருந்ததுன்னா அங்க இறைவனும் அம்மையும் ஆமே, அங்க சிவனும் சக்தியும் ஆமே, சிவ சிவ ஆமே அப்படிங்கிற மாதிரி இதான் பாக்குறேன். இதுல 4வது பாடல்னால இந்த அர்த்தத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு கதையும் இது பொருத்தமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன்.
இது ராவணனும் நந்தியும் அந்த கதை இருக்கு இல்லையா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ராவணன் வந்து அந்த கைலாய மலையில வந்து கைலாய மலையில நந்தியை பார்க்கும்போது நந்தியை கேலி செஞ்சதாகவும், அது வானரம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சதாகவும், அதனால வந்து நந்தி கோவப்பட்டு வானரத்தால் தான் உனக்கு அழிவு உண்டாகும், ஒரு ராஜ்யம்லாம் போகும் அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்ததாகவும் ஒரு கதை இருக்குது. அது கதையாகவும் இருக்கலாம், தத்துவமாகவும் இருக்கலாம். ஆனா வந்து வால்மீகி ராமாயணத்துல அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்க இலங்கைக்கு போய் ராவணனை சந்திக்கும் போது சொல்லுவாரு, அந்த நீதான் வந்து நந்தி சாபத்தால வந்த வானரமணி அப்படின்னு கேக்குறதா ஒரு குறிப்பும் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க நந்தி அருள் வந்து ஏன்னா ராவணன் வந்து சிவபக்தன், பெரிய சிவபக்தன். யார் பெரிய சிவபக்தன்ற போட்டியே வந்திருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்கிற சிவபக்தன் ராவணன். ஆனா அவரோட அந்த அருள் எல்லாம் என்ன எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, தன்னை உயர்த்திக்கிறவும், தன்னோட ராஜ்யத்துக்காகவும், மத்த தேவையில்லாத விஷயத்திலயும் அவர் அந்த அருளை யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா சிவபக்தன்றதுல அந்த இது இருக்கு. ஆனா அந்த நானுன்றது ஒரு விஷயம் அவரை விட்டு போகவே இல்லை. நந்தியவும் இத வந்து கதையாவும் பார்க்கலாம். இப்ப நீங்க தத்துவமா நமக்குள்ள அந்த தத்துவமாவும் எடுத்து பார்த்தாலும், நந்தி தான் வந்து கைலாயத்துல வந்து காவலா இருக்கிறது. நீங்க சிவனை பார்க்கணும்னா ஆணவத்தோடு வர்றவங்களுக்கு அங்க உள்ள விடமாட்டாங்க. ஏன்னா அந்த நானுங்கிற இடத்துல தான் சிவனே வந்து உட்காருவாரு. நானுன்ற இடத்த நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம், நான் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நந்தியும் உள்ள விட மாட்டாரு. அந்த தத்துவப்படி பார்த்தாலும் நந்தி விட மாட்டாரு. கதைப்படி பார்த்தாலும் நந்தி விடல. அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் ரூபமாவும் வந்து அந்த கதை நடந்ததாகவும் சொல்றாங்க. இதுல அதான் இந்த இடத்துக்கு மட்டும் இறைவன் அருள் ரொம்ப வேணும். நானுங்கிறது போய் நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துருவோம். அது தனியா நாம தனியாவே இருந்துட்டு இருப்போம். இந்த நந்தியோட அருள், நம்மளோட குருவோட அருள், சக்தி அம்சமாகவே இருக்கிற நம்ம நந்தி தேவர் அருள் வந்து அனைத்து குரு அருளாகவும் இருக்கிற அந்த அருள் கிடைச்சாதான் சிவனும் அம்மையும், இறைவனும் அம்மையுமாக நம்மளால மாறவே முடியும். அதுக்கு நம்ம அந்த அகங்காரத்தை குறைச்சிக்கிட்டே போகிற விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த இதையும் நான் இதுல பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அழகான விளக்கங்கள் கேட்டோம். ரத்னகுமார் ஐயா, நீங்க இரண்டாவதாக வாசித்த அந்த விளக்கம் வந்து எதுலன்னு சொன்னீங்க? தேவாரம். ஓ, தேவாரம். சரி சரி சரி. இன்றைய மந்திரம் வந்து என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிப்பேன். இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில், பொருள் சூழ் விளக்கது புக்கறிந்தார்போன், மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி, அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து மூன்று விஷயங்கள் தெளிவுபடுத்துறாங்க. இங்கே உள்ளே உரைகின்ற இந்த ஆன்மாவும் இறையும் பெருமானின் துளி, அத வந்து திரும்பி மீண்டும் நமக்கு வந்து உறுதி செய்கிறார். அத வந்து நம்ம பற்றி கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான். அடுத்தாப்புல இந்த மறுசூழ் உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய கொழுகொம்பை பற்றி சொல்கிறார். நந்தி அப்படிங்கும் போது அந்த இடத்துல குரு அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. அப்ப மருள் சூழ் மயக்கத்து, அப்ப இந்த எது மருள் சூழ் மயக்கம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடியது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலகியல் இன்பங்கள், இந்த பிறப்பு, இந்த உடல், இந்த உலகம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மருள் சூழ் மயக்கம் தான். ஒரு ஸ்பூன் ஜீனி வாயில போட்டுட்டு கூட ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்கணும்னு நினைக்கிறது கூட மருள் தான். அப்ப அத்தகைய மயக்கம், அதுவும் ஒரு வகையில மயக்கம் தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் இல்லதான், ஆனா அதுவும் மயக்கம் தான்.
அப்போ அந்த மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி. ஆனா அந்த அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்தால்தான் நம்மால் அந்த மாமலர் நந்தியை புரிந்து கொள்ள முடியும். சேத்துல இறங்குனாதான் வயலுக்கு போக முடியும். அப்படி வயல்ல கால் சேத்துல இறங்கி நட்டு விளைவிச்சால்தான் அரிசி கிடைக்கும். அரிசி கிடைச்சாதான் சாப்பிட முடியும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அப்போ இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய உலகம் இதுவே ஒரு மயக்கம் தான். ஏன்னா அந்த உலகத்துக்கு வரணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுவும் மயக்கம். உலகத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் அது மயக்கம்தான். என்ன, இந்த உலகத்திற்கு எதற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தான்னாக்கதான் அது பொருள் சூழ் விளக்கதாக மாறும். அப்போ என்ன நடக்கணும்? இந்த 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 உடல் எடுக்காமல், இந்த பிறவி எடுக்காமல் நம்மால் அந்த மாமலர் நந்தியை சந்திக்க முடியாது, அந்த குருவை சந்திக்க முடியாது. குரு எங்க இருக்காரு? முதல்ல வெளியில இருப்பாரு, அப்புறம் உள்ள இருப்பாரு. அப்போ அப்போ வெளியில உள்ளன்னு நம்ம ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த எங்கதான் உள்ளே வெளியேன்னு புரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம உள்ளேயாவது வெளியாவது இருக்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அது ரெண்டும் இல்லாம புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ அங்கதான் இந்த சக்தி நிபாதம் வருகிறது. என்ன வருது? அவதான் மயக்கத்தை கொடுத்து இந்த பிறவியை நமக்கு தருகிறாள், அந்த காமாட்சி. அப்ப அவள் தான் மருள் சூழ் மயக்கத்தை கொடுத்து, இந்த பிறவியை கொடுத்து நம்மை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார். எதற்கு? அந்த மாமலர் நந்தியை புரிந்து கொள்வதற்கு. அப்ப எதற்காக அவரை புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அவரை புரிஞ்சினாதான் அருள் சூழ் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அம்மையையும் அவனையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நந்திதான், குருதான் சிவமாகவும் சக்தியாகவும் விளங்குகிறார். சிவமாகவும் சக்தியாகவும் விளங்குகின்ற அந்த பேரருள் பெரும் கருணை தான் குருவாக நம்மை ஆட்கொள்ளுகிறது. இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா என்ன என்ன எப்பதான் நடக்கும்? இருள் சூழ் அறையில் இருந்தது நாடி சென்றால்தான். அப்ப அந்த அந்த பிறக்கலாம். இந்த உடல் எதற்காக வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியே இல்லாம நான் பிறந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் சப்பாத்தி சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன், மிளகா சாப்பிட்டேன், பஜ்ஜி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், போய் சேர்ந்துடலாம். அப்ப திருப்பி வருவோம், அப்பவும் சாப்பிடுவோம், வேற ஏதாவது சாப்பிடுவோம், பாஸ்தா சாப்பிடுவோம், பீஸா சாப்பிடுவோம், எதையோ ஒண்ணு தின்னுட்டே இருப்போம். அப்பவும் போயிட்டு திரும்பியும் வரலாம். எப்ப வரைக்கும் வருவோம் அப்படின்னா, அந்த இருள் சூழ் அறையில் இருந்ததை நாடி செல்லும் வரையில். நம்ம அது இருள் சூழ் அறை என்ன அப்படின்னு நம்ம 2 பாடல் முன்னாடி பார்த்தோம், நேத்திக்கும் பார்த்தோம். இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அப்படின்றாங்க. அப்ப அந்த அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலே கடகடான பிறவி மைனஸ் ஆயிட்டே போகுது. 0 அப்படியே கீழே இருந்து மேல இருந்து கீழே -1 -2 -3 -4 போயிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதை நாடி சென்றால் என்ன நடக்கும்? பொருள் சூழ் விளக்கது புக்கு எரிந்தார் போல் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன புக்கு எரியறது அப்படின்னா, உள்ளே புகுந்து எரியக்கூடியது. எது பொருள் சூழ் விளக்கு? இந்த இந்த தெரியாததை தெரிந்து கொள்வது, அறியாத அந்த தேம்புலரான தெளிவறிவை புரிந்து கொள்வது. 2 பாடல் முன்னாடி சொன்னாரு. அதுதான் அந்த பொருள் சூழ் உலகு. அத அந்த அந்த உலகுக்கு நம்ம செல்லணும்னா அந்த விளக்கு தேவை. எந்த விளக்கு? உள்ளே எரியக்கூடிய அந்த பேரறிவு பெருமா மயக்கத்தை விளக்கி நமக்கு தரக்கூடிய அந்த பேரறிவின் விளக்கு, அது எரியணும். அது எப்படி எரியுமா அப்படின்னா, புக்கு எரிந்தார் போல் அப்படின்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பெரிய தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அவ்வளோ எரியுது. அப்போ அந்த வெளியில இருந்து ஒரு ஓமக்குழல்னு சொல்லுவோம். அந்த ஓமக்குழலை வைத்து அந்த கனலை நம்ம ஊதுவாங்க. வீட்டுல அம்மா அடுப்புல சமைக்கும் போது பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப அடுப்புல எல்லாம் சமைக்கிறது இல்ல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எங்கேயாவது ஒரு கனல் மாதிரி இருந்துச்சு, அந்த இடம் சரியா எரியல அப்படின்னா அந்த குழலை வச்சு ஊதுவாங்க. ஊதுனாங்கன்னா அந்த காற்று போய் அந்த தீயை இழுப்பும். அப்போ இங்கிருந்து காற்று புகுந்து அங்கே எரிய வைக்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொன்னு,
அந்த பெரிய அளவுல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காத்து வீசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ள போய் கலைக்கும் அந்த தீய. அந்த தீய கலைச்சி காத்து எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த இடத்துல அந்த சுடர் இன்னும் கொஞ்சம் வேகமா எரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி அதுதான் புக்கு எரிந்து. அப்போ அங்க உள்ளே விளக்காக இருக்கக்கூடியது புக்கு எரிந்து எரியக்கூடிய ஒரு ஒரு சுடராக மாறுகிறது. எப்போ அந்த பொருள் சூழாக இந்த இருள் சூழ் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது தன்னை விளங்கிக் கொள்வதற்காக இந்த காற்றோடு சம்பந்தம் செய்யும் பொழுது அது என்ன ஆகிறது என்றால் பொருள் சூழ் விளக்காக மாறுகிறது. அப்ப என்ன ஆகும்? புக்கு எரிந்தார் போல் அங்க போய் அந்த காற்றோடு கலக்கிறது, அந்த தீயோடு கலக்கிறது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தியை புரிந்து கொள்ளலாம். அது வேற யாருமே இல்ல, அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே அப்படின்னு அந்த சிவசக்தி ஐக்கியமும் சிவசக்தியாக இருந்து நம்மை அருள் கொடு செய்கின்ற அந்த இறையம் பெருமானும் நந்தியும் அதாவது குருவும் ஒன்று. அந்த குருவும் இந்த இருள் சூழ் இருட்டறையில் இருக்கக்கூடிய கிழவனும் ஒன்று அப்படின்னு சொல்லி உன்னுள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டுமானால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த விளக்கை கொண்டு எரிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விளக்கு? ஞான விளக்கு, யோக விளக்கு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். மொத்தத்துல விளக்கு எரியணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றாரு திருமூலர். நான் மீண்டும் சொல்றேன், இந்த இடத்துல அவர் ஏன் சொல்றாருங்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த மந்தம் மந்ததரம் தாண்டினதுல இருந்து நம்ம இந்த மொத்த திருமந்திரமும் வேற ஒரு ஸ்பீட்ல போகும். அதனுடைய விஷயங்கள்லாம் நமக்கு புரியணும்னா இந்த சில நுணுக்கங்கள் நமக்குள்ள கிடைக்கணும். ஒட்டு மொத்தமா ஒரு ஜங்க் மாதிரி புரிஞ்சுக்கிறத விட இப்படி அடுக்கடுக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம யாரு, நந்தி யாரு, அம்மை யாரு, அப்பன் யாரு, அதை எங்கனம் அந்த நெருப்பை விசிறுவது அந்த எது காற்று, எது இருள், எது மருள், எது அருள், எது பொருள், இதெல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியா இந்த இடத்துல இருந்து விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த பாடல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அததான் இந்த இடத்துல திருப்பி திருப்பி திருமூலர் நமக்கு சொல்லித்தரார். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதியிலே முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்க, மிக அருமை. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாங்க பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அதுக்கு முன்னாடி திருப்பூர் பாலு சார், பவளமணி அம்மா ஏதாவது கேக்குறாங்களா, சொல்றாங்களா கேட்டுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் விந்தியா அம்மா வந்திருக்காங்களா? சரி, ரைட்டு. இப்ப இதுல பொருள் என்ற விளக்கு உள்ளே புகுந்து அப்படின்னு நம்பிரான் திருமூலர் சுந்தரர் பெருமான் அந்த திருத்தொண்டர் திருத்தொகையில சொல்வார், நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னுவாரு. அந்த திருத்தொண்டர் திருத்தொகையை நம்ம ஒரு முறை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியான ஒரு சொல்ல பயன்படுத்தி இருப்பார். இதுல பிரான் அப்படிங்கிற சொல்லு திருமூலருக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாரு. நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப திருமூலர் இந்த 2வது வரியில சொல்றது என்னன்னா, பொருளாகிய விளக்கு உள்ளே புகுகிறது. எதன் வழியாக உள்ளே புகுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 2 கண்கள். அடிக்கடி கிருத்திகா சொல்லுவாங்க, கண்களின் மூலமாகத்தான் நம்ம இறைவனை அறிய அடைய முடியும் அப்படின்னுவாங்க. அது 2 கண்கள். கண்களின் வழியாக மனசு, மனசு வழியாக அறிவு, அறிவின் வழியாக உயிர். இதன் வழியாகவே அந்த விளக்கானது உள்ளே புகுந்து இருளை நீக்குகிறது. அந்த விளக்கு தான் பொருள். சரி, எது பொருள் அப்படிங்கிறதுக்கு
நம்ம வந்து இயல்பா சொல்லிக்கிட்டே போயிடுவோம். இப்ப நம்முடைய அரிமா அழகேசன் வந்து 4 சொன்னாரு. இந்த பாட்டுலயும் 4 இருக்கு. ஆனா 4 தான் இதுல சொல்ல முடியும். ஆனா 5 விஷயம் இருக்கு. அதுல 5ல தெருள் அப்படிங்கிறது இங்க இல்ல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது முதல்ல இருள், 2வது மருள், 3வது தெருள், 4வது பொருள், 5வது அருள் அப்படிங்கிற 5 விஷயம். ஆனா இது 4 வரி, அதனால இதுல வந்து தெருள் அப்படிங்கிறது இல்ல. ஆனா இந்த 4ஐயும் நம்ம தனித்தனியா உணர்ந்தாக்கா அப்ப அது தெருள் அப்படிங்கிறது வந்துரும். மகாதேவ மாலை அப்படின்னு ஒரு வள்ளலார் வந்து ஒரு 100 பாட்டு பாடியிருப்பாரு. அதுல 100வது பாட்டுல இந்த 5 சொல்லுமே இருக்கும். அதே மாதிரி அபிராமி அந்தாதியோட 36வது பாட்டுல இந்த 5 சொல்லுமே இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எது பொருள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு. அருணை திருப்புகழ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல ஒரு பாட்டு குமர குருபர குணதர நிசிதர திமித தினகர சரவண பவ அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல பெரும்பாலும் குறில் எழுத்துக்களாவே இருக்குங்க. நெடில் எழுத்து ரொம்ப கம்மியா இருக்கும். 7 எழுத்தோ என்னவோதான் இருக்கும். அந்த பாட்டுல நிறைவா சொல்லியிருப்பாரு. அரபு புனைதரு புனிதரும் வழிபடும். அந்த வரிய நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அரபு புனைதரு புனிதரும் வழிபடும் மழலை மொழி கொடு தெளிதரு ஒளி திகழ் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே அப்படின்னு. அதாவது தெளிதரு ஒளி திகழ் அறிவு, தெளிதரு ஒளி திகழ் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே. இத ஒரே ஒரு நாள் நானும் ரத்னா சாரும் படிச்சோம். ஆனா நான் இப்ப அதை ஒரு வார்த்தையா படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது பெரிய திருப்புகள் அது. ஆனா கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, அரபு புனைதரு புனிதரும் வழிபடும் மழலை மொழி கொடு தெளிதரு ஒளி திகழ் ஒளி திகழ் அறிவு அப்படிங்கிறது தான் அறிவு. மற்றதெல்லாம் வந்து உலகியல் புகழ் பெறுவதற்கு பொருள் பெறுவதற்கு பயன்படக்கூடிய அறிவு. இந்த அறிவை தான் ஒளி திகழ் அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒளி திகழ் அறிவை பெறுவதன் தான், அந்த அறிவு தான் நமக்கு விளக்கு. அந்த ஒளி தான் பொருள். அதனால ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாட்டுல நிறைவா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சிவபாக்கியரோட 5வது பாட்டு. மொத்தம் அதுல 550 பாட்டு இருக்கும் சிவபாக்கியருடைய பாட்டு இணையத்துல. அதுல 5வது பாட்டுல அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினில் நிறுத்திய கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தனும் பாலனாவன் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம தனித்தனியா படிச்சு படிச்சு ஒப்பிட்டு நம்ம வந்து பொருளை உணரணும். இதுல வந்து என்னன்னா, திருவாசகத்துல சிவபுராணத்துல வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, அது 84வது வரி தொடங்கும். மொத்தம் 95 வரி. அதுல 84வது வரியில வேற்று விகார விடக்குடம்பு. சாதாரணமா உலகியல் பூர்வமா இதெல்லாம் உணராம, அதாவது தவம் தியானம் யோகம் இதெல்லாம் செய்யாம இருக்கக்கூடிய அந்த உடல் இருக்கு பாருங்க, அது வந்து விஷம். அதனால விடக்குடம்பின் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால முடியல, அந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு முடியல அப்படின்னு மணிவாசக பெருமான் வந்து சிவபுராணத்துல சொல்லியிருப்பாரு. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானாய் அப்படின்னு சொல்லி. இந்த பொய் கெட்டு எப்ப மெய்யாகுதோ அப்பதான் இது மெய் அப்படிங்கிறது. எப்ப மெய்யாகும் அப்படின்னா ஒளியை உணரும் போதுதான் இந்த பொய் வந்து மெய்யாகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த பாடலோட நம்ம சேர்த்து இணைச்சு
சிந்திச்சோன்னா தெளிவா புரியும். ஆனா இன்னைக்கு நம்ம ஓத போற பாடல் வந்து மகாதேவ மாலையில 100வது பாட்டு. அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம் அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கெண்ணுக என் இன்பத்தேவே வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. அற்புதமா இருந்தது. நிறைய சொன்னீங்க. ரொம்ப பொருத்தமான பாடல். எல்லாமே அற்புதமா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வேற யாரும் எது சொல்றீங்களா? கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்கய்யா ரத்னகுமாரையா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றி அர்த்தநாரியா. நன்றிங்கய்யா. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதினின் ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மேன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம்.